ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய குரு பூர்ணிமா வகுப்புக்கு உங்கள் எல்லாருமே மெய்யோகம் சார்பில் அன்போடு வரவேற்கிறோம். ஒரு வருஷம் குரு பூர்ணிமானாலே மெய்யோகத்தில் ஒரு கொண்டாட்டம் தான். காலையில் ரிஷியக்னம் பண்ணி சப்த ரிஷிகள்னு ஆவாகனம் பண்ணி வேதா தட்சிணாமூர்த்தின்னு ஆவாகனம் பண்ணி அது ஒரு விதத்தில் கொண்டாடுறோம்னா, ஈவினிங்கு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், பாட்டு, பிரசங்கம், பிரவச்சனம்னு பேரில் குரு பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சு அது உணர்றதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம பண்ண ரிஷியக்னம் பற்றி இன்னைக்கு ஐயா காலையில் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆன்மீக பாதையில் எக்ஸ்டர்னலாக நம்ம பண்ணுற கிரியாஸில் ரிஷியக்னம் ரொம்ப முக்கியமான ஒரு யக்னம். அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வெளியில் யாரும் பண்ணுறதில்லை. காசியில் எப்போவுமே சப்த ரிஷிஸ்னு ஆவாகனம் பண்ணி ஒரு ஹோமம் எப்போவுமே நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அங்கே போய் எப்போவுமே பார்க்க முடியாது. பட் ஒரு வருஷம் இங்கே நம்ம கிட்ட சப்த ரிஷிஸ்னி ஆவாகனம் பண்ணி அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம எடுக்கிறதுனது ஒரு உயர்ந்த காரியம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிற ஐயாவுக்கு நம்ம எல்லாருமே மனமாற நன்றி சொல்லணும் ஒரு கைத்தட்டலோட. ஓகே, இப்போது இன்றைய இந்த வகுப்புக்கு வர்றதுக்கு நிறைய பேர் லீவ் போட்டிருக்காங்க. சில பேர் கடை மூடி இருக்காங்க, கடை மூடி எல்லாம் வந்திருக்கீங்க. ஸோ திஸ் ஷோஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் யுவர் செல்ஃப் க்ரோத் அண்ட் குரு மேல் இருக்கிற பக்தி. ஸோ உங்களுக்காக கூட ஒரு கைத்தட்டல் நீங்கள் இப்போ போட்டுக்கோங்க. காலையிலேயே எந்திரிச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ அடுத்தது நம்ம ஜோதி பிரஜ்வலம் பண்ணலாம். பிரார்த்தனம்மா ப்ளீஸ். ஓகே, ஹம்சா பாப்பா இந்த விளக்கேற்றம் தீபம் பற்றி ஒரு ஸ்துதி பண்ண போகிறாங்க. தீபஸ்த்வமேவ ஜகதாம் தைதாருச்சிஸ்தே தீர்க்கம் தம பிரதிநிவத்யம் இதம் யுவாப்யாம் ஸ்தவ்யம் ஸ்தவ பிரியமதஹ சரணோத்திவஷ்யம் ஸ்தோத்தும் பவந்தம் அபிலஷ்யதி ஜந்துரேஷஹ தீபப்பாபஹரோன்றிணாம் தீப ஆபன்னிவாரகஹ தீபோ விததே சுக்ருதம். அடுத்தது மாஸ்டர் வர போகிறாரு. குரு பௌர்ணமி பற்றி நம்மளுக்கு சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மாஸ்டர் பற்றி சொல்லணும். ஸோ நம்மளுக்கு தெரியாதது கிடையாது அவர் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்காங்கன்னது. அதை பற்றி திருப்பி இன்றைக்கி ஒரு ரிமைண்டர். ஸோ குரு அன்ன வார்த்தைக்கு இருள் நீக்கிறவங்கன்னது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் குரு அன்ன வார்த்தைக்கு அர்த்தம் ஹெவியான ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ இஃப் யூ கண்டெம்ப்ளேட் ஆன் தட் வேர்ட் வி எண்ட் அப் இட் லைக் who is very deep, who is very intense. அந்த வார்த்தை கூட வரும். ஹெவியான who is very deep and very intense. ஸோ ஒரு மாஸ்டர், ஒரு குரு நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் he does a very intense and deep cleansing in us. பிகாஸ் நமக்குள்ளே எந்தெந்த லேயர்ஸில் போய் நம்மளுடைய கர்ம விளைவுகள், நம்மளுடைய பேட்டர்ன்ஸ், நம்மளுடைய அந்த மலம் சேர்ந்துருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கிற அறிவு நம்மக்கிட்ட இல்லை. அவர் அந்த ஒரு விளக்கா நம்ம வாழ்க்கையில் அதை பற்றி அறிவிச்சு அது நீக்கி நம்ம ஸ்வரூபத்தில் நம்மளை எஸ்டாப்ளிஷ் ஆகிற அந்த நிஷ்டையில் இருக்க வைக்கிறவர் தான் குரு. அந்த அளவுக்கு டீப்பான இன்டென்ஸான வேலை அவர் செய்வார். ஒரு சின்ன சம்பவம் மாஸ்டர் கூட நடந்தது ஒரு ஷேர் பண்ணுறேன். இது நடந்து ஒரு 4 வருஷம் இருக்கும். ஸோ நம்ம மெய்யோகத்துக்கு இனிஷியல் டேஸ் மெய்யோகத்தில் ஒரு அமாவாசை பூர்ணிமா செஷன்ஸ் நாங்கள் பண்ணுவோம். வி டூ சம் மெடிடேஷன், சாண்டிங் அந்த மாதிரி. அன்றைக்கி எல்லாருமே சாப்பாடு கொண்டு வருவாங்க. ஸோ எல்லாருமே சேர்த்து சாப்பிடுவோம். அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி செஷனுக்கு வர்றது.
சாம்பார் வந்து பண்ணிட்டு கொண்டு வந்தேன். ஸோ ஐயாக்கு எல்லாம் பரிமாறிட்டோம். அவர்கிட்ட போய் உட்காந்து ஐயா கிட்ட வந்து கேட்குறேன், ஐயா சாம்பார் நல்லா இருக்கா? ஐயா வந்து என்னை பார்த்துட்டு, நீ பண்ண சாம்பார் பத்தி மட்டும் எதுக்கு கேட்குறேன்னு அவர் கேட்டார். அந்த கேள்வி கேட்ட உடனே அப்படியே பலான்னு ஒரு அரைஞ்ச மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் இது நம்ம வெளி உலகத்துல இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின் இல்லையா? இட்ஸ் லைக் நான் பண்ணது நான் கேட்குறேன் அவ்வளோதானே. பட் இத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, உனக்கு இன்னும் அந்த வியஷ்டி பாவம் இருக்கு, சமிஷ்டி பாவம் இல்லை. யூ ஸ்டில் ஃபீலிங் லைக் an இண்டிவிஜுவல் அண்ட் யூஆர் கன்சர்ன் அபவுட் யுவர் ஓன் செல்ஃப். அகம் மாமா நான் என்னதுன்னதுலேயே நீ உட்காந்துட்டியேன்னு அவர் சொல்லாம அந்த ஒரு கேள்வியில வந்து உள்ள ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. அது எத்தனையோ நாள் உள்ள கான்டெம்ப்ளேட் ஆகி எத்தனை இடத்துல அந்த நான் என்னது நம்மளுக்கு உட்கார்ந்துருக்கு. இது ரொம்ப சின்ன விஷயம் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்குமே. பட் இங்க ஒரு வாட்டி வந்ததுக்கு அப்புறம் we have to come away from that Vyashti Bhavam and combine with the Samishti Bhavam. Vyashti ana the individual, being an individual annama. Samishti ana being a group. வசுதைக குடும்பம் சொல்றோம் இல்லையாங்க, எல்லாமே ஒண்ணுதான் அந்த பாவம். ஸோ அது இல்லாதனால தானே நான் வந்து நான் பண்ணது எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அந்த கேள்வி அவர் கேட்டு he kind of triggered me in that. வெளியில யாராவது இது எனக்கு சொல்லுவாங்களாங்க? யாருமே அதை எனக்கு சொல்ல மாட்டாங்க. உன்னுடைய சாம்பார் பத்தி எது கேட்குறான்னு அந்த கேள்வி கேட்குறவங்க யாருமே இல்லை வெளியில. ஒரு மாஸ்டர், ஒரு குரு தான் அது பண்ணுவார். ஸோ அந்த அகம் மமானது நமக்குள்ள டீப்பரா ரொம்ப இன்டென்ஸா ஜென்ம ஜென்மமா கேரி ஆயின்னு இருக்கு. ஒரு குரு வந்து அதை எடுத்து காட்டினாதான் இங்கெல்லாம் நான் முட்டாளா இருக்கேன்னு தெரிஞ்சு அது நீக்கி என்னுடைய ஸ்வரூபத்தில் என்னால் எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். இந்த மாதிரி எத்தனை பர்செப்ஷன் சேஞ்சஸ் அவர் கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருக்குள்ள. பார்வை மாற்றம் எல்லாருமே அது உணர்ந்திருக்கோம் இல்லையா? எவ்வளோ பெட்டர் ஆகிட்டு இருக்கு வாழ்க்கை. ஸோ இதெல்லாம் நம்ம நெஞ்சுக்குள்ள வச்சுட்டு ஐயானு வந்து அன்போடு நம்ம வரவேற்போம். இன்னைக்கு அவர்னு வந்து கொண்டாட வேண்டிய தினம். கொண்டாடுறதுன்னு நம்மளோட பேச்சு மூலியமாவோ வேற ஏதோ பண்ணிட்டு கிடையாது. அது எல்லாமே சின்ன பிரயத்னம். நம்ம நெஞ்சுக்குள்ள அவருக்கு அவர்னு வச்சுக்கிட்டு அவருக்கு கம்ப்ளீட்லி சரண்டர் ஆகி, ஐயா உன்னோட அறிவில நான் நிக்கிறேன்னு அவருக்கு முன்னாடி போய் விழுறது. அப்படி நம்ம இருப்போம். ஐயா ப்ளீஸ் கம். ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. உங்கள் எல்லோருக்கும் வணக்கங்கள். பேச நினச்சிருந்த பாதி செய்தியை ஸ்வேதா பேசிட்டாங்க. திரும்பவும் இது ஒரு சவாலாக மாறிடுச்சு. என்ன புதுசாக பேசுறது அப்படின்னு ஒரு சவாலாக திரும்பிடுச்சு. நம்ம எல்லோருமே பித்ருக்களுக்காக வருடத்தில் ஒரு அமாவாசையை பெரிய அமாவாசைன்னு சொல்லி கொண்டாடுறோம் எல்லோருமே. யானை கூட தன்னுடைய குழுவில் இருக்கிற ஒரு யானை இறந்துருச்சுன்னா வருஷம் ஒரு தடவை போய் இறந்த இடத்துல நின்று நினைவு கூறுகிறது. யானையிலிருந்து இவால்வான சைக்கலாஜிக்கலி இவால்வான நாமும் நமக்கு உடல் கொடுத்தோர், நம்முடன் இருந்தோர், நம்மளுடைய வளர்ச்சிக்கு காரணமானோர், இப்படி வெளியே ஃபிசியலாஜிக்கலாக இருந்த பித்ருக்களுக்காக ஒரு பெரிய அமாவாசையை தேர்ந்தெடுத்து இந்த மரபு வந்து நம்மளை அவங்களுக்காக மரியாதையை செலுத்த சொல்கிறது. இது உடல் கொடுத்தோர். உள்ளத்தை கொடுத்தவருக்கு அது அமாவாசைன்னா இது பௌர்ணமியாக நிற்கிறது. இந்த 12 பௌர்ணமிகளில் ரொம்ப முக்கியமான பௌர்ணமியாக இந்த குரு பௌர்ணமி கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்ம மரபுல வியாச பூர்ணிமான்னும் புத்த மரபுல புத்த பூர்ணிமான்னும் இந்த இந்திய கண்டமே வந்து இதை கொண்டாடிட்டே வருது.
என்ன காரணமாக இருக்க முடியும்? பித்திருக்களுக்கு கூட ஒரு நேரடி காரணம் தெரியுது எனக்கு. இந்த உடம்புல என்னுடைய பித்ரு இருக்கிறார் ஏதோ ஒரு ஃபார்மில் அப்படின்னு தெரியுது. பட் குருவை கொண்டாடுறதுங்கிறது இன்னும் சொல்ல போனால் எல்லாருமே கொண்டாடுறாங்க. குரு வாய்த்தவர்கள், குரு வாய்க்காதவர்கள், அல்லது குருங்கிற பேரில் யாராவது ஒருத்தங்களை வாய்க்க பெற்றவர்கள், இவர்கள் எல்லோருமே கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. இப்போ யார் தான் குருங்கிற ஒரு கேள்வி வரத்தான் செய்யுது. பொதுவாக இவர் தாங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு அப்படின்னு சிங்கமுத்து சொல்வது போல சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வித்தியை சொல்லி தந்த குரு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆனா அவனா சொல்லி கொடுத்த குருன்னு ஒருத்தரை பார்க்குறோம். அப்போ யார் தான் குரு? இவங்களுக்கெல்லாம் ஏன் அந்த பேர் பொருந்துது? பொதுவில் எப்படி இது வழங்கி வருது? இப்போ குருவினுடைய வேலை தான் என்னங்கிறது தான் இந்த பூர்ணிமாவில் நாம் தெரிந்து கொண்டே ஆக வேண்டிய செய்தின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஒன்றை கற்றுக்கொள்ளும் பொழுதும், அது வெறும்னே ஒரு ஆல்ஃபபெட்டாக இருக்கட்டும், ஏபிசிடியில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஆனா அவனால் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அங்கே ஆரம்பித்து உயர்ந்த கலைகளை கற்று தேர்ற வரைக்கும் ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? வெளியிருந்து ஒன்றை போடுறாங்க இல்லையா? அதை உள்ளே ஏதோ ஒன்று வாங்குது இல்லையா? அது என்னதுங்கிறது தான் நீங்கள் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு முறையும் பார்க்க வேண்டியது. நான் என் முன்னாடி நிறைய பக்ஷணங்கள் இருக்குது, உணவுப் பொருள் நிறையா இருக்குது. அதை நான் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கேன். ஏதோ ஒன்று வாங்குது இல்லை? இந்த வாங்குற ஒன்று என்றைக்குமே மாறாமல் நிற்குது. வயிறில் இருக்கக்கூடிய அக்னியும் ஒருபோதும் மாறுவதில்லை. ஆனால் பக்ஷணங்கள் மாறிட்டே இருக்கு, தொடர்ந்து மாறிட்டே இருக்கு. உடம்பு சரியில்லைன்னா கூட கஞ்சி உள்ளே போகுது. உடம்பு ரொம்ப நல்லாயிருச்சுன்னா பெரிய பெரிய பக்ஷணங்கள் உள்ளே போகுது. என்ன போட்டிங்கன்னாலும் அது உள்ளே இருக்கிற ஒரு அக்னிங்கிற வஸ்து வாங்கிக்குது. அது வாங்கிக்கிற தன்மையில் இருக்கிற ஒரே காரணத்தினால தான் நாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். வேறு எந்த காரணமும் இல்லை. அது வாங்க மாட்டேன்னு சொல்லிடுச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச உணவை நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுங்க, அல்லது ஒரு உணவை என்னன்னே தெரியாமல் வேண்டான்னு சொல்லிடுங்க. வயிறில் வாங்கிக்கக்கூடிய அக்னி இருக்கிறதுனால தான் வெளியிருந்து நீங்கள் போடுற எல்லாத்தையும் உள்ளது ருசிக்க ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி அறிவுங்கிற ஒன்று வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற பட்சத்தில் தான் ஒருத்தருக்கு என்ன போட்டாலும் உள்ளே நிலைக்குது, உள்ளே போய் அது எதையோ தூண்டுது. அப்படி ஒரு 4 வயசு குழந்தைக்கு என்ன கொடுத்து தூண்டணும், 10 வயசு பிள்ளைக்கு என்ன கொடுத்து தூண்டணும், அதுவே 20, 30ன்னு வயது ஆக ஆக, பக்குவம் ஆக ஆக உள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று தொடர்ந்து நான் வாங்கிக்கிறேன், என்னால் இதை செரிக்க முடியும், என்னால் இதை பகுக்க முடியும், என்னால் இதை புரிஞ்சுக்க முடியும், என்னால் இதை இன்னும் அழகுற பார்க்க முடியும், மேம்படுத்திக்க முடியும், எனதாக்கிக்க முடியும்னு அது தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கிறதால மட்டும்தான் வெளியிருந்து ஆசிரியர்கள் உங்களுக்குள்ளே எதையாவது போட்டுக்கிட்டே இருக்காங்க. வித்யை வெளியிருந்து ஒரு குருவால் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. உள்ளிருக்கக்கூடிய குருவால் மட்டும்தான் அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது, கிரகிக்கப்படுகிறது. உள்ளுக்குள்ள குரு அவேக்கன் ஆகலைன்னா வித்யை வராது. எனக்கு இசைங்கிற வித்யை வரவே மாட்டேங்குது. எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க, சா சொல்லு பா சொல்லுன்னு சொல்லி பார்த்துட்டாங்க. அது சாப்பாடுங்கிற அர்த்தத்தில் தான் போகுதே அப்படியே வரமாட்டேங்குது. அது இதே இந்த யோகம் போன்ற விஷயங்கள் ரொம்ப எளிதாக உள்ள வருது. இன்னொருத்தங்களுக்கு கணக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் வரமாட்டேங்குது. நானும் கணக்கு வராத ஆள் தான். இன்னொருத்தங்களுக்கு கணக்கு ஜஸ்ட் லைக் தட் வருது, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது ஒரு ஃப்ரீக்குவன்சிக்கு, ஒரு குறிப்பிட்ட கோணத்துக்கு என்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய குரு தயாராக துளங்கி நிற்கிறாரு. அந்த திசையிலிருந்து ஒரு செய்தி வந்ததும் இந்த குரு அதை வாங்கி கொள்கிறார். குரு தான் படிக்கிறாரு, குரு தான் கற்றுக் கொடுக்கிறார். நடுவில் இருக்கிற இண்டிவிஜுவலுக்கு வேலையே கிடையாது. அப்படி ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கும்போது உங்கள் முதல் வேலை என்னவாகுது? கவனம் கூர்மையாகுது. ரொம்ப ஒருங்குவிப்போடு பார்க்குறீங்க. உள்ளுக்குள்ளே என்ன சொல்லி தர்றாங்க? 1+1ங்கிறாங்கன்னு விரல் விட்டு கூட்ட சொல்கிறாங்க, ஒரு சொல்ல எழுத சொல்கிறாங்க, இதுதான் ஆங்கிறாங்க. இந்த இடத்துல கவனம் ஓர்ந்து மட்டுமே உள்ள இருக்கக்கூடிய குரு அந்த ஜுவாலை தூண்டப்படுது.
பிறகு இது கொழுந்து விட்டு எரியும் போது அது எல்லாத்தையும் வாங்கிக்குது, எது போட்டாலும் வாங்கிக்கும். இந்த வேலையை அவ்வளவு சின்னன்னு என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, பெரிய மகான்கள்ங்கிற அந்த தளத்திலிருந்து இந்த ஆனா அவனா சொல்லித்தர டீச்சர்லேருந்து இவங்க செய்கிற ஒரே வேலை கவனத்தை தூண்டி விடுவது தான், கவனத்தை எரிய வைக்கிறது தான். இறுதியில் ஏன் இந்த மகான்களுக்கு அந்த உயரம் அப்படின்னா, அவங்க அந்த நெருப்பை நெருப்பாகவே பார்க்க செய்கிற, அறிவை அறிவாகவே அறிய செய்கிற வேலையை இறுதியில் நிகழ்த்தி நிறைவு செய்து விடுகிறார்கள். வெளியே இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி வாங்கி சாப்பிட்டு இந்த வயிறு ஒரு நாள் அழுத்துரும், நாக்கு ஒரு நாள் அழுத்துரும். அந்த மாதிரி உலக வாழ்க்கையில் அனுபவங்களை பெற்று பெற்று, வித்தியைகளை பெற்று பெற்று, பாடங்களை பெற்று பெற்று போதும்னு ஒரு சேச்சுரேஷன் வரும். ஒரு ஜீவனுக்கு அது வந்தே தீரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில். அப்போது வெளியே இருக்கிற எந்த குருவும் உதவ மாட்டார், இந்த லௌகீக குருமார்கள் யாரும் உதவ மாட்டார்கள். எந்த குருவுக்கு உள்ள அந்த குருவை முழுமையாக பார்க்க தெரிந்திருக்கிறதோ அவர் மட்டும்தான் உதவ முடியும். அந்த மாதிரியான குருவார்களை கொண்டாடுகின்ற, நினைவு கூறுகின்ற, யாரும் செய்யாத அரிய செயல்களை மட்டுமே செய்கிற, அவங்க அந்த வேலையை செஞ்சாங்கன்னு அந்த ஒரு நபருக்கு மட்டும்தான் பெரும்பாலும் தெரிகிறது. அப்படியான ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படியான குருமார்களை கொண்டாடுவதற்கு தான் இந்த தினம். இந்த தினத்தில் நம்மளுடைய சுற்றுச்சூழலே அதற்கு ரொம்ப நமக்கு இசைந்து கொடுக்குது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பக்தி சார்ந்து மனதை ஒரு நெகிழ்வோடு வச்சுக்கிறதும், நன்றியோடு வச்சுக்கிறதும், அறிவு சார்ந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறதுமே போதுமானது. அதுதான் இந்த குரு பூர்ணிமாவில் நான் சொல்ல நினச்சேன். மற்றது ஸ்வேதா பேசும்போது அவங்களும் சொன்னாங்க, உங்களுக்குள்ளே திரும்பி பார்க்க வைக்கிற கேள்விகளை போட்டு தொலைச்சிடணும். ஒரு டீச்சரோட வேலை அதுவாக தான் இருக்கணும். உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத டீச்சராகவே இருக்க முடியாது. இந்த பாசிட்டிவ் வே ஐம் டெல்லிங். உங்களை யோசிக்க வச்சிடணும், உங்களை அன்கம்ஃபர்டபுளாக போடணும், உங்களை நெருட வைக்கணும். அதை செஞ்சே ஆகணும் ஒரு டீச்சர். பொதுவாக குருமார்களுக்கு வழக்கமாக சொல்கிற ஒரு அடையாளம் என்னன்னா, குரு உங்கள் அகங்காரத்தை துளைப்பார் அப்படின்னு சொல்லுவார். எப்படி துளைப்பார்? உன்னை நாயின்னு திட்டா அகங்காரம் கஷ்டப்படும் தான், ஆனால் அது போதுமா? 4 தடவை நாயின்னு திட்டுறதால உங்களுக்குள்ள அறிவு வந்துடுமா? உங்களை கிண்டல் செய்வதாலேயோ, உங்கள் பொருட்களை தூக்கி எறிவதாலேயோ, இன்னும் ஜென்குருமார்கள் உங்கள் முகத்தில் துப்புவார்கள். தீட்சை கேட்க போன சீடனுடைய முகத்தில் துப்பிய குரு உண்டு. இதெல்லாம் செய்யறதுனால அகங்காரம் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால் குரு ஒரு வழியை காட்டிட்டாரு அப்படிங்கிற பொருள் மட்டும் இங்கே கொள்ள முடியாது. நமக்கு அகங்காரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆணவம்னு ஒரு பேர் இருக்கான். சைவ சித்தாந்தம் ஆணவ மலம்னு தான் சொல்லுது. அவம்னா கீழானது இல்லையா? அவம்னா கீழே இறங்கியது அல்லது கீழானதுன்னு பொருள். நீங்கள் உங்களுடைய ஹையஸ்ட் ரியாலிட்டியில், நீங்கள் உங்களுடைய கடவுள் தன்மையில் நிற்காம வேற எந்த கீழான தன்மை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட நின்னீங்கனாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த இடத்த தான் அவர் பஞ்சர் பண்ணிட்டே இருப்பார். இது என்ன பெருசான்னு கேட்பார். ஏன்னா இது கீழான பொருளாக இருக்கே, நீ மேலான பொருளாக இருக்க வேண்டியது தானே, நீ உயரமான கதி தானே உன்னுடைய சொரூபமாக இருக்கணும். நீ அதில் இல்லாமல் நான் யோகா டீச்சருங்கிறியே, நான் நம்பர் 1 ப்ரைஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறியே, இல்லை 15 கோடி ரூபா இருக்கு எனக்குன்னு சொல்கிறியே, இது ஒரு விஷயமா அப்படின்னு அப்படி தான் அவர் அந்த ஆணவத்தை துளைக்கிறார். நீ வைத்திருப்பது கீழானது அப்படிங்கிற ஒரு எதிர்மறை செய்தியை மட்டும் சொல்லாமல், நீ எவ்வளவு மேலானதை சுமந்துக்கிட்டு இருக்க, இதை தூக்கிட்டு பெருமைப்படுறியேங்கிற ஒரு கேள்வியை அவர் வச்சுக்கிட்டே இருக்கார். இதை புரிஞ்சுக்கலன்னா ஒரு சீடன் குருக்கிட்ட தொலைவில் போயிட்டே இருக்கும். அவர் தொடர்ந்து எட்டி உரைப்பது இந்த தொலைவை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தலாம். யார் சரியாக பற்றுகிறார்களோ அவர்களுக்கு இவர் என்னோட இன்னொரு உயரத்தை காட்ட முனைகிறார்னு தெரிஞ்சு, அதற்கப்புறம் எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது. நம்மளுடைய பயணம் ஒருபோதும் நிற்காது. அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். ஆரம்பத்தில் புரியாது,
எனக்கு அந்த மாதிரி ரொம்ப கடினமான ஆசிரியர்கள்ட்ட பரிச்சயம் இல்லை. இவ்வளவு வயலண்ட்டாக ட்ரீட் பண்ணுற டீச்சர்கள்லாம் இல்லை. ஆனால் நிறையா தொந்தரவு கொடுத்த டீச்சர்கள் உண்டு. ஸோ கடைசியில் என்னவா அது புரியுது அப்படின்னா, நம்மளை தயார்படுத்தியிருக்காங்க அவ்வளோதான் அப்படின்னு புரிகிறது. ஸ்பேர் இனஃப். அதுவும் எதற்கு? இந்த வித்தையை சொல்லித்தரதுக்கு. அதனால் உங்களுக்குள்ள இருக்கிற குருவை மலர செய்வதற்காக குரு பூர்ணிமை பயன்படுத்திக்கங்க. உங்கள் வேண்டுதல்களை தட்சிணாமூர்த்திக்கு வைங்க. அவங்க ஸ்வேதா பேசும்போது என்னை ரெஃபர் பண்ணுறது ரொம்ப கூச்சமாக தான் இருந்துச்சு. அந்த சமயம் நான் கேட்கல அந்த கேள்வியான்னு எனக்கு தான் தெரியும். கேட்டது அறிவார்ந்த அந்த இன்னொரு பொருள் தான். அதற்கு நாம் ஒப்புமையாக தட்சிணாமூர்த்தியை தான் கொள்ள முடியும். அதனால் உங்கள் பாராட்டெல்லாம் அவருக்கு தான் பொருந்துங்கிறதுல எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. இன்னும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய மார்டல் ஸ்டூபிட் ஃபெலோ அப்பப்போ வெளியே வந்துட்டு போயிட்டு தான் இருப்பான். அவனை அமுக்கி சம்ஹாரம் பண்ணி மேலே எழுந்து முழுமையாக நிற்கிறது எப்போங்கிற வேண்டுதலோடு தான் நானும் தட்சிணாமூர்த்தி அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு நான் பேசின இந்த சின்ன சிந்தனையை இன்னும் பெரிய அளவில் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு உணர்வுக்கு நெருக்கமாக ஒருத்தங்க பாட போகிறாங்க, அறிவுக்கு நெருக்கமாக ஒருத்தர் பேச போகிறார். இது ஒரு நல்ல, அதே சமயம் மெய்யோகத்திற்கு கொஞ்சம் வித்தியாசமான சங்கமமாக இருக்க போகிறதுங்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அந்த 2 பேரையும் பிரத்யேகமாக வணங்கி வரவேற்றிருக்கிறேன். நல்லது. ஸோ குருமண்டல நாமாவளி, குரு நாமாவளின்னு சொல்லலாம். அப்படி சொல்லாமல் குரு மண்டல நாமாவளின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ மண்டலம்னா அதோட அர்த்தம் வந்து ஒரு சர்க்கிள்னு அர்த்தம். ஸோ அந்த சர்க்கிளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு சர்க்கியூட், ஒரு நெட்வொர்க் அப்படி புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படின்னா நெட்வொர்க் ஆஃப் குரு, அவருடைய அருள், அறிவு, ஆற்றல் எல்லாத்தையுமே நம்ம ஆவாகனம் பண்ணுறோம் பை டூயிங் அ குருமண்டல இன்வொகேஷன். ஸோ இப்போ இந்த உலகத்தில் நெட்டில் நம்மளுக்கு கிடைக்காத மந்திரம் இல்லை. நிறைய மந்திரங்கள் கிடைக்கிறது, ஆல்மோஸ்ட் கிடைக்கிறது. பட் ஆனாலும் தீக்ஷான்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அந்த தீட்சை கொடுத்துட்டு ஒரு மந்திரம் கொடுக்குறாங்க. ஸோ அது நம்ம நெட்லேயே பார்த்து அப்படியே படிச்சிடலாமே, ஒரு புக்கில் பார்த்து படிச்சிடலாமே, எதுக்கு தனியாக போய் தீட்சை வாங்கணும்? ஸோ நம்ம எவ்வளோ இண்டிவிஜுவலாக அது நம்ம எடுத்து பண்ணாலும் ஒரு தீட்சை மூலமாக நடக்கிறது என்னென்னா, இந்த நெட்வொர்க்குள்ளே நம்மளே ஆட் பண்ணுறாங்க. வி கெட் ஆடட் டு திஸ் சர்க்கியூட். ஸோ தட் அது ஒரு எனர்ஜி செயின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஒருத்தர்கிட்டேருந்து அந்த தீட்சை வாங்கி அந்த மந்திரமோ அந்த மூச்சு பயிற்சியோ அந்த டெக்னிக்கோ நம்ம பண்ணும்போது நம்ம தனியாக மட்டும் அங்கே பண்ணலை, நம்ம முன்னாடி அது பண்ணியிருக்கிற எல்லாத்தோடைய ஆற்றல், அறிவு, அருள் எல்லாமே நமக்குள்ள அந்த மூமெண்ட்ல வரும். வி கெட் ஆடட் டு தட் நெட்வொர்க் அண்ட் எவ்ரி அதர் ரிஷி ஆர் எவ்ரி அதர் கிரேட் மாஸ்டர்ஸ் கனெக்டட் வித் தட் நெட்வொர்க் வில் பி ப்ரெசன்ட் இன் தட் ஏரியா. அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய சாதனைக்கு தேவையான எல்லா சப்போர்ட் அவர் கொடுப்பாங்க. அதுதான் அந்த குருமண்டலத்துக்கு இருக்கிற முக்கியத்துவம். அதனாலதான் குரு மண்டலம்னு சொல்றோம். as soon as நம்ம அந்த பீஜாட்சரம் சொல்லிட்டு அவங்க இன்வோக் பண்ண உடனே the entire circuit or network is present there. அது உங்களால உணர முடிஞ்சா உங்களுடைய சாதனை போற தளம் வந்து வேற இடத்துல தான் இருக்கும். ஸோ இதுதான் குருமண்டல ஆவாகனமுடைய ஒரு மண்டலம். ஆனால் என்னன்னு இப்போ மெய்யோகத்துல பார்த்தீங்கன்னா நம்ம குருமண்டல ஆவாகனத்துல நாத சாம்பிரதாயத்தினை நம்ம இன்வோக் பண்றோம், அதுக்கப்புறம் கிரியா சாம்பிரதாயத்தினை இன்வோக் பண்றோம். ஸோ ஆதிநாதர், மத்ஸ்யேந்திரநாதர், கோரக்ஷநாதர் கூப்பிடுறோமா, அதுக்கப்புறம் கிரியா பாபாஜின்னு வந்து கூப்பிடுறோம். ஸோ நாத சாம்பிரதாயம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் அவர் பற்றி தெரிஞ்சதான ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு அவர் வர்றது நம்மளுக்கு உணர முடியும். உங்களுக்கு தெரியலனாலும் அவங்க வருவாங்க, நம்மளுக்கு சாதனையில் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதில் டவுட் கிடையாது. பட் டு ஃபீல் தட் கனெக்டட்னஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ அபவுட் இட். ஸோ நான் நிறைய கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுகிறேன், யாருக்காவது கஷ்டமாக இருக்குது புரிஞ்சுக்கன்னா மன்னிச்சுக்கோங்க. என்னோடய தமிழ் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. சரி, ஸோ இப்போ நாத சாம்பிரதாயம் வந்து நம்ம ஹதயோகம், யோகத்தில் இருக்கிற பல வகைகள், ஹதயோகம், லய யோகம், தாரக யோகம், ஒரு ராஜயோகம்னு இருக்கிற எந்த யோகம் பேசினாலும் நாத சாம்பிரதாயத்தினை நம்ம தாண்டி பேச முடியாது, அவங்க மிஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவான சப்போர்ட் வந்து யோக மார்க்கத்தில் கொடுத்துருக்காங்க நாதர்கள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆதிநாதர் இருந்தனா கூப்பிடுறோம். ஸோ ஆதிநாதர் வேறு யாரோ கிடையாது, சிவபெருமான் தான். சில ட்ரெடிஷன்ஸ் வந்து அவர் தான் தட்சிணாமூர்த்தின்னு கூட சொல்கிறாங்க.
பட் நாத சாம்பிரதாயத்துக்கு வரும்போது அந்த சிவபெருமானோ தட்சிணாமூர்த்தியோ ஆதிநாதரா மாறுறாங்க. ஆதிநாதருக்கு அப்புறம் நவநாதர்கள், 9 நாதாஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த நாத சாம்பிரதாயம். அதுல இன்னும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து மத்ஸ்யேந்திரநாதர், கோரக்ஷநாதர். இங்க நம்ம சென்டர்ல இருக்கிற கோரக்ஷநாதர். ஸோ மத்ஸ்யேந்திரநாதருடைய குரு வந்து ஆதிநாதர், கோரக்ஷநாதருடைய குரு வந்து மத்ஸ்யேந்திரநாதர். இப்படிதான் அவங்களோட பரம்பரை இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஒரு பரம்பரை, ஒரு ஒரு லைனேஜ்ல ஒரு ஐடியாலஜி இருக்கும். டு ஃபாலோ ஸோ தட் வி அட்டைன் அவர் செல்ஃப், வி எஸ்டாப்ளிஷ் இன் அவர் செல்ஃப். இப்போ ரமணர்னு பார்க்கும்போது நான் யாருனது மட்டும்தான் அவருடைய ஒரே ஒரு ஐடியாலஜி. அது நம்ம விசாரணை பண்ண நீ அதை அடைஞ்சிடுவேன்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி நாத சாம்பிரதாயத்துக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. என்னதுன்னா யதா பிண்டே ததா பிரம்மாண்டே சொல்றாங்க. இந்த ஒரு வாக்கியம் நாத சாம்பிரதாயத்தோடைய த கோர் பேஸ் லைன். நீ இந்த பிண்டமான அந்த இண்டிவிஜுவல் நான் சொல்லியிருக்கேன் இல்லையாங்க, அந்த வியஷ்டி பாவம், இந்த இண்டிவிஜுவலை நீ புரிஞ்சுக்கிட்டா இந்த பிரம்மாண்டத்தை நீ புரிஞ்சுக்கிற மாதிரி தான். பிகாஸ் இந்த இண்டிவிஜுவலுக்கு, இந்த பிண்டத்துக்கு, அந்த பிரம்மாண்டத்துக்கு வேறுபாடு இல்லை. உனக்குள்ள இருக்கிற எல்லாமே அங்க இருக்கு, அங்க இருக்கிற எல்லாமே உனக்குள்ள இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஈவன் புக்ல படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த 5 காண்டினென்ட்ஸ் இருக்கு, 7 ஓஷன்ஸ் இருக்குல்லாம் நம்ம ஜியோகிரபியில சொல்றோம் இல்லை, அது எல்லாமே நம்ம உடம்புக்குள் இருக்குன்னு நாதர்கள் வந்து கிளைம் பண்றாங்க இந்த கோர் டெக்ஸ்ட். ஸோ அந்த அளவுக்கு டீப் நாலேஜ் அபவுட் த செல்ஃப் ஃப்ரம் பாடி டு பிரெத் டு மைண்ட் டு த சோல் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான உயர்ந்த பரம்பரை நாத பரம்பரை. ஸோ அது நம்ம ஒரு ஒரு வாட்டி இன்வோக் பண்றோம்னா எவ்வளோ ஒரு இன்டென்ஸான ஆற்றல், இன்டென்ஸான அறிவு வந்து நம்ம இன்வோக் பண்றோம். அது நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டு அவங்களோட அருள் வந்து பிச்சமா நம்ம கேட்கணும். ஸோ இது நாத சாம்பிரதாயம் பத்தி. நாத சாம்பிரதாயம் பத்தி இன்னொரு விஷயம் என்னன்னா, நாதான ஒரு வகையில லீடர்னு அர்த்தம். த ஒன் ஹூ லீட்ஸ், அ மாஸ்டர் லீட்ஸ் த டிசைபிள். இன்னொன்று என்னன்னா ஒளி, சத்தம், சவுண்டுன்னு கூட அர்த்தம். ஸோ நாத சாம்பிரதாயத்துல சத்தம் தான் அவங்களுக்கு வந்து, சப்தம் தான் அவங்களுக்கு ஒரு தாரணா பொருள். ஒரு ஒரு சாம்பிரதாயத்துல தாரணா பொருள் உண்டு. ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் சொல்றோம் இல்லை, மெடிடேட் பண்றேன், எது மேல நான் கவனம் வைக்கணும், அந்த கவனம் வைக்க வைக்க அந்த பொருளாவே நான் மாறிடுவேன். அங்கேருந்து நான் ஸ்வரூபத்துன்னா உணர்வேன். அதுதான் ரமணர் பண்றாரு இல்லையா, ஐ என்னது பாரு, நான் என்னது பாருன்னு சொல்றாரு. அது பார்க்க பார்க்க உண்மையான நான்ல போய் இது டிசால்வ் ஆகி அது நிற்கும். அதான் அவர் சொல்றது. அப்போ நாத சாம்பிரதாயத்துல நாதம் தான் அங்க மோஸ்ட் இம்பார்ட்டண்டா சொல்றாங்க. அது பேஸ் பண்ணி அவர் பல டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நாதானுசந்தானம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீ உள்ளுக்குள்ள போகும்போது உனக்குள்ளேயே ஒரு ஒளி கேட்கும். அது கேட்டுட்டே இருக்கும்போது அதோட சோர்ஸ் தெரியும். அப்புறமா அதோட சோர்ஸாவே நீ மாறிடுவேன். அந்த வெஷ்டிக்கு சமஷ்டிக்கு வந்து டிஃபரன்ஸே இல்லை. நீ வந்து உன்னை நீ புரிஞ்சுக்க வெளியே நீ புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பிகாஸ் எவ்ரிதிங் பிகம்ஸ் ஒன். யதா பிண்டே ததா பிரம்மாண்டேன்னு சொல்றாங்க இல்லையா, எவ்ரிதிங் பிகம்ஸ் ஒன், யூ வில் ஃபீல் தட் ஒன்னஸ். இதுதான் நாதர்களுடைய மெயின் ஐடியாலஜி. தே ஆர் த ஜியான்ஸ் இன் யோகா பற்றி பேசினா அவங்களை மிஸ் பண்ணி பேச முடியாது. திருப்பி சொல்கிறேன், ஸோ தட் நெக்ஸ்ட் மூமெண்ட் இப்போ கூட நம்ம இன்வோக் பண்ண போகிறோம் குருமண்டல நாமாவலி. அப்போ கூட இதே உணர்வோட பண்ணுங்க. அவங்களுடைய ஆற்றல், அறிவு, அருள் மூணுமே நம்ம கூட இருக்கும். அவ்வளோ பெரிய ஜெயான்ஸ் அவங்க. ஸோ இந்த மாதிரி ஹதயோகம் எல்லாம் நம்ம தாண்டி வரும்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம பாபாஜின்னு வந்து இன்வோக் பண்ணுறோம், கிரியா பாபாஜி. ஸோ கிரியா யோகம் வந்து ராஜயோக தந்திரம், ராஜயோக டெக்னிக்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த உடம்பு வச்சு ஆசனம் பண்ணி மூச்சு வச்சு மனம் எல்லாம் சுத்தம் பண்ணி ஒரு நல்ல பாத்திரமாக மாறும்போது, சுத்தமான பாத்திரமாக மாறும்போது, நீ ராஜாவாக மாறும்போது அங்கே குரு வந்து உன்னை வந்து ராஜயோகத்துக்குள்ளே தள்ளுவார். தட்ஸ் லைக் ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் யுவர் செல்ஃப். அங்கே தள்ளுவார். அதுதான் ராஜயோகம். ராஜானால கிங் இல்லையா, ஸோ ஒரு கிங்கு தான் அது பண்ண முடியும். எல்லாருக்குமே அது கிடைக்காது. ஸோ அந்த கிங் ஆகிறது என்னன்னா, நீ எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாகி அந்த பாத்திரமா நீ மாறியோ, தட் டிசைட்ஸ் யுவர் கிங்ஹுட் ஒரு கிங்ஷிப். நீ அப்படி இருக்கனா அந்த இயற்கையே உனக்கு வந்து ஒன்று கொடுத்துட்டு உள்ள தள்ளிடும். இது ஒரு படி மட்டும் ஏறிடப்பா முடிஞ்சிடுவான்னு சொல்லு. ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே மெய்யோகத்தில் கூட வர்றதே நம்ம ஆசனங்களோட கேரக்டர் கல்டிவேஷனுக்கு மாஸ்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. பிகாஸ் தட் டியூன்ஸ் ஆர் பர்சனாலிட்டி. எதெல்லாம் நமக்குள்ள தேவையற்றது இருக்கு இல்லையா நிறைய, அதெல்லாம் எடுத்து எடுத்து சுத்தமான பாத்திரமா மாறினதுக்கு அப்புறம் அந்த when the right time comes
Kriya will come to us. That is what we are following in May Yoga. So we are integrating from Hatha Yoga to the Raja Yoga, and we are following rendu lineages, Nada Sampradayam and Kriya Sampradayam, in the best possible way we can. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாட்டிலேருந்து நம்ம அந்த குரு மண்டல நாமாவளி சொல்லும் போது பாபாஜி பிரசன்ஸ், கோரக்ஷனுடைய பிரசன்ஸ், மத்சேந்திரநாதர், சிவபெருமான், ஆதிநாதரா கண்டிப்பாக நம்ம சுற்றி வருவார், நம்ம சுற்றி இருப்பார், நம்ம கூடயே இருப்பார். நீங்கள் மூச்சு இழுக்கிறீங்கன்னா அவங்களே இழுப்பாங்க. மந்திரம் சொல்லும் போது சொல்லுவாங்க, காயத்ரி இன்னைக்கு ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா அங்கே நீ மட்டும் காயத்ரி பண்ணல, விஸ்வாமித்திரர்லேருந்து எல்லாமே உனக்கு கூட காயத்ரி பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற அறிவு இல்லை. ஸோ இட் இஸ் ஹேப்பனிங் எவ்ரி மூமெண்ட். ஆல் தட் இஸ் நீடட் இஸ் தட் கனெக்ஷன் ஃப்ரம் அவர் ஹார்ட். அது மட்டும்தான் தேவைப்படுது. ஸோ இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இன்னும் தேவைன்னா நாத சாம்பிரதாயத்தோடைய கோர் டெக்ஸ்ட் எல்லாம் இருக்குது. ஸோ அப்புறமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா கேளுங்க, நம்ம மாஸ்டர் கூட அது வில் டெல் யூ த நேம்ஸ், யூ கேன் ரீட் இட் அவுட். இட் வில் ஹெல்ப் அஸ் அ லாட். ஸோ இதுதாங்க இன்னைக்கு நாத சாம்பிரதாயம் பற்றி, நம்ம கிரியா சாம்பிரதாயம் பற்றி கொஞ்சம் அறிமுகம் கொடுக்கலாம் அன்னது சின்ன பிரயத்னம். தேங்க்யூ. குருமண்டல நாமாவளி. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ ஆதிநாதாய நமோ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ மத்சேந்திரநாதாய நமோ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ கோரக்ஷநாதாய நமோ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ கிரியா பாபாஜி நமோ. ஓம் மௌனவ்யாக்யாம் பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வசிஷ்டாந்தேவ சத்ரிஷிகணைः ஆவ்ருதம் பிரம்மனிஷ்டைः ஆச்சார்யேந்திரம் கரகளித சின்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மா ராமம் முதிதவதனம் தக்ஷிணாமூர்த்திமீடே. வடவிடபி சமீபே பூமிபாகே நிஷன்னம் சகலமுனிஜனானாம் ஞானதாதாரமாராத் திரிபுவன குருமீஷம் தக்ஷிணாமூர்த்திதேவம் ஜனன மரண துக்கச்சேத தக்ஷம் நமாமி. சித்ரம் வடதரோர்மூலே விருத்தா சிஷ்யா குரோர்யுவா குரோஸ்து மௌனம் வியாக்யானாம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயः நிதயே சர்வவித்யானாம் பிஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் நமः பிரணவார்த்தாய சுத்தஞானைகமூர்த்தயே निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः. चिद्घनाय महेशाय वटमूलनिवासिने सच्चिदानन्दरूपाय दक्षिणामूर्तये नमः.
ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ शान्ति शान्ति शान्तिः। நன்றி.